பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்துக்காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. And when all things are brought out to the light, then their true nature is clearly revealed. எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 13. உங்கள் வாழ்வுக்கு ஒளியாய் இருக்கும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து, உங்களை அழித்து விட்டோம், உங்கள் வாழ்வை கெடுத்து விட்டோம், உங்களால் வாழ்வில் உயர முடியாது என்று நினைப்பவர்களுக்கு உங்களுடைய நீதியை உலகிற்கு ஒளியாய் எடுத்து காட்டுவார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு கடமைப்பட்டவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். நன்மை மேல் நன்மை என்றும் நீ செய்வாய், நாங்களும் தீமை செய்தோம். நன்றியில்லாமல் உந்தையை மறந்தோம், நாணிய போதனரோ. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகத்தின் இருதயமே, தினமும் நீர் எங்கள் சிநேகமாயிருப்பீர், தேவ தயாநிதியே.